ஓம் சாந்தி. 4/2/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சங்கமயுகத்தில் உங்களுக்கு புதிய மற்றும் மிக அபூர்வமான ஞானம் கிடைக்கிறது. நாம் அனைவரும் ஆத்மாக்கள், நடிகர்கள். ஒருவருடைய நடிப்பு இன்னொருவருடையதைப் போல் இருக்காது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். கேள்வி: மாயையின் மீது வெற்றி அடைவதற்கு ஆன்மீக போர் வீரர்களாகிய உங்களுக்கு எந்த ஒரு யுக்தி கிடைத்திருக்கிறது? பதில்: ஹே ஆன்மீக சத்திரியர்களே, நீங்கள் சதா ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே செல்லுங்கள். ஆத்ம அபிமானிகளாகி பாபாவை நினைவு செய்யுங்கள். தினமும் அதிகாலையில் எழுந்து நினைவில் இருப்பதற்கான பயிற்சியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போது மாயையின் மீது வெற்றி அடைந்து விடுவீர்கள். தவறான தலைகீழான எண்ணங்களிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். நினைவினுடைய இனிமையான யுக்தி மாயாவை வென்றவர்கள் ஆக்கிவிடும். முரளியின் பாடல். யாருடைய துணைவனாக பகவான் இருக்கிறாரோ அவர்களை புயலும் மழையும் என்ன செய்யும்? ஓம் சாந்தி. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பாடல். இதனுடைய அர்த்தத்தை யாரும் எதுவும் தெரிந்திருக்கவில்லை. அதாவது பகவான் யாருக்கு துணைவராக இருப்பார்? முதல்ல பகவான் யாரு, எந்த புயல், எந்த மழை, இதை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த பாட்டு மட்டும் பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பாட்டு, பஜனை போன்றவற்றை பாடுகிறார்கள். பக்தர்கள் மகிமை பாடுகிறார்கள். ஆனால் எதையும் தெரிந்திருக்கவில்லை. நிறைய மகிமை பாடுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மகிமை எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உலகத்துல கூட குழந்தைகள் தந்தையின் மகிமையை பாடுவதில்லை. அன்பு இருக்கோ, மரியாதை இருக்கோ, ஆனா அந்த குழந்தைகள் தந்தையினுடைய மகிமையை பாடிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? இவர்கள் நம்முடைய குழந்தைகள் என்று தந்தைக்கு தெரியும். இவர் நம்முடைய தந்தை என்பது குழந்தைகளுக்கும் தெரியும். அதே மாதிரிதான் இங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்போது இது எல்லையற்ற விஷயம். அது எல்லைக்குட்பட்ட விஷயம், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அவ்வளவுதான். அவர் பரம ஆத்மா. அவரை சுப்ரீம் என்று சொல்லப்படுகிறது. நாம் அவருடைய குழந்தைகள். அவர் சுப்ரீம் சோல். அவருடைய வசிப்பிடம் எங்கே இருக்கிறது? பரந்தாமத்தில். அனைத்து ஆத்மாக்களும் அங்கே இருக்கிறார்கள். நடிகர்கள்தான் ஆத்மாக்கள். நாடகத்தில் நடிகர்கள் வரிசை கிரமமாக இருப்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவருடைய பாகத்திற்கேற்ப சம்பளம் கிடைக்கிறது. அங்கே வசிக்கும் ஆத்மாக்கள் அனைவரும் நடிகர்கள். ஆனால் அனைவருக்கும் வரிசை கிரமமான பார்ட் கிடைத்திருக்கிறது. ஆத்மாக்களுக்குள் எப்படி அழியாத பாகம் பதிவாகி இருக்கிறது என்பதை ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார். அனைத்து ஆத்மாக்களின் பாகமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் ஒரே மாதிரி சக்தி இல்லை. அனைவரையும் விட நல்ல பாகம் மாலையில் இருப்பவர்களுக்கு தான் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நாடகத்தில் யார் மிகவும் நல்ல நல்ல நடிகர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது. அவர்களை பார்ப்பதற்காகவே மக்கள் செல்கிறார்கள். இதுவும் எல்லையற்ற நாடகமாகும். இந்த எல்லையற்ற நாடகத்தில் உயர்ந்தவர் ஒரு பாபா ஆவார். அவரை உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிகர், கிரியேட்டர், டைரக்டர் என்றும் சொல்லலாம். மற்றபடி இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லைக்குட்பட்ட நடிகர்கள், டைரக்டர்கள். நடிப்பு அனைத்தும் ஆத்மாவினுடையது.
எனவே ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டி இருக்கிறது என்று பாபா கூறுகிறார். சத்யுகத்தில் ஆத்ம அபிமானிகளாக இருக்கிறார்கள், தந்தையை தெரிந்திருக்கவில்லை. இங்கு கலியுகத்தில் ஆத்ம அபிமானிகளும் இல்லை, மேலும் தந்தையையும் தெரிந்திருக்கவில்லை. இப்போது நீங்கள் ஆத்ம அபிமானிகளாக இருக்கிறீர்கள், தந்தையையும் தெரிந்திருக்கிறீர்கள். பிராமணர்களாகிய உங்களுக்கு மிக மிக அபூர்வமான ஞானம் கிடைக்கிறது. நீங்கள் சேவை செய்து கொண்டே இருக்கிறீர்கள், இது ஒன்றும் புதிதல்ல. நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினீர்கள் என்றால் அது கூட ஒன்றும் புதிய விஷயம் அல்ல, அநேக முறை செய்திருக்கிறீர்கள். பிறகு சங்கம யுகத்தில் இந்த தொழிலை தான் செய்வீர்கள், வேறு என்ன செய்வீர்கள்? அநேக முறை எதை செய்திருக்கீங்களோ அதுதானே ரிப்பீட் பண்ணுவீங்க. நீங்கள் அனைவரும் முயற்சியாளர்களாக இருக்கிறீர்கள், இன்னும் போக போக மெயில் ட்ரெயின் ஆகி விடுவீர்கள். எப்படி மம்மா ஸ்பெஷல் மெயில் ட்ரெயினாக இருந்தார், அதுபோல் நீங்களும் ஆகி விடுவீர்கள். அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் நிறைய சேவை செய்யணும். சேவை செய்யணும்னா ஞானத்தை நல்லா புரிய வைக்கணும், நன்றாக லெக்சர்ஸ் பண்ணணும், பெரிய பெரிய சபைகளில் லெக்சர்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். உங்களுடைய மம்மா நல்லா லெக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுபோல் நீங்களும் எல்லாம் மாறணும் அப்படின்றார். உங்கள் மம்மா ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அந்த காலத்தில் சூப்பர் ஃபாஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் அப்படிலாம் கிடையாது, மெயில் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மம்மா நல்லா லெக்சர் பண்ணுவாங்க, அவங்க ஸ்பெஷல். அதே போல் நீங்களும் மம்மாவை ட்ரெயின் அப்படின்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுபோல் நீங்களும் கூட நல்ல லெக்சர் பண்ணக்கூடியவர்களாக, பெரிய பெரிய சபைகளில் லெக்சர் பண்ணக்கூடியவர்களாக ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். இந்த பாரதத்தை ராவணன் நரகமாக ஆக்கிவிட்டான். ஒரு சீதை மட்டும் சிறையில் இல்லை, ஆனால் சீதைகளாகிய நீங்கள் அனைவருமே ராவணனுடைய சிறையில் கைதியாக இருந்தீர்கள். பிறகு நான் வந்து பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாக ஆக்க வேண்டி இருக்கிறது என்று பாபா கூறுகிறார். இந்த சமயத்தில் நீங்கள் அனைவரும் ஆன்மீக க்ஷத்திரியர்கள். யுத்த மைதானத்தில் வருபவர்களை க்ஷத்திரியர்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஆன்மீக க்ஷத்திரியர்கள், அதாவது ஆன்மீக போர் வீரர்கள். மற்றபடி அவர்கள் உலகாய போர் வீரர்கள். நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து மாயையின் மீது வெற்றி அடைகிறீர்கள். ஆத்மாக்களுக்கு தந்தை வந்து கற்றுக் கொடுக்கிறார். குழந்தைகளே, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் மாயை உங்களை தன்வசம் ஆக்காது. உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும், மேலும் உங்களுக்கு தலைகீழான எண்ணங்கள் வராது. தந்தையை நினைவு செய்வதின் மூலம் குஷியும் இருக்கும். ஆகையால் அதிகாலையில் எழுந்து பயிற்சி செய்யுங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். பாபா, நீங்கள் எவ்வளவு இனிமையானவராக இருக்கிறீர்கள் என்று உரையாடுங்கள். அடுத்தது பாபா, பிராமணர்களின் மாலை கிடையாது, ஏனென்றால் அடிக்கடி உடைந்து விடுகிறது. வரிசை கிரமம் என்பது இருக்கிறதல்லவா? இன்று நன்றாக இருக்கிறார்கள், நாளை புயல் வந்து விடுகிறது. கிரகச்சாரம் வந்து விடுவதினால் மந்தமாகி விடுகிறார்கள். எனவேதான் பாபா என்னுடையவர்களாக ஆகிறார்கள், ஆச்சரியமாக கேட்கிறார்கள், மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள், தியானத்தில் செல்கிறார்கள், மாலையில் கோர்க்கப்படுகிறார்கள், பிறகு ஒரேயடியாக ஓடிவிடுகிறார்கள், சண்டாளர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்று கூறுகிறார். அதாவது பிராமணர்களுடைய மாலை இருக்க முடியாது, ஏன்னா இன்றைக்கு நல்லா இருக்காங்க,
வேகமா முயற்சி செய்துட்டு இருக்காங்க. மாலையில கோர்க்கப்படும் அளவிற்கு உயர்ந்த நிலையில இருப்பாங்க. ஆனா நாளைக்கு சொல்ல முடியாது. புயல் வந்ததுன்னா, கிரகச்சாரம் பிடிச்சிடுத்துன்னா, என்ன ஆவாங்கன்னே சொல்ல முடியாது. ஒரேயடியாக ஓடிடுவாங்க. அதனால பாபா வந்து பிராமணர்களுக்கு மாலை கிடையாது அப்படின்றார். தந்தையே சொர்க்கத்தை படைப்பவர், அதாவது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு ஆஸ்தி எங்கிருந்து கிடைத்தது? சொர்க்கத்தை படைக்கக்கூடிய தந்தையிடமிருந்து கிடைத்தது. பாண்டவர்களுக்கு சுயம் பரமாத்மா துணையாக இருந்தார். பாண்டவர்கள் என்றால் ஆன்மீக வழிகாட்டிகள். அவர்கள் உலகாய வழிகாட்டிகள், நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஆத்ம அபிமானிகளாகி இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஹீரோ பாகத்தை நடிக்க வேண்டும். ஒவ்வொரு நடிகருடைய நடிப்பும் அவரவருடையதாகும். ஆகையால் யாருடைய நடிப்பை பார்த்தும் போட்டி போடக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், அதிகாலையில் எழுந்து தன்னிடம் தானே பேச வேண்டும். நான் இந்த ஷரீரத்தின் கர்மேந்திரியங்களிலிருந்து தனிப்பட்டவன் என்று பயிற்சி செய்ய வேண்டும். பாபா, நீங்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கிறீர்கள். நீங்கள் எங்களுக்கு சிருஷ்டியின் முதலிடைக்கடையின் ஞானத்தை கொடுக்கிறீர்கள் என்று ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும். வரதானம், தந்தையின் சம்ஸ்காரங்களை தன்னுடைய உண்மையான சம்ஸ்காரங்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய வீணான மற்றும் பழைய சம்ஸ்காரங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். எந்த ஒரு வீணான சங்கல்பம் அல்லது பழைய சம்ஸ்காரமும் தேக அபிமானத்திற்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஆத்மஸ்வரூபத்தின் சம்ஸ்காரங்கள் பாபாவுக்கு சமமானதாக இருக்கும். எப்படி பாபா சதா கல்யாணக்காரி, பரோபகாரி, இரக்க மனமுடையவர், வரங்களை வழங்கும் வள்ளலாக இருக்கிறாரோ, அதுபோல் தன்னுடைய சம்ஸ்காரமும் இயல்பானதாக ஆகிவிட வேண்டும். சம்ஸ்காரத்தை உருவாக்குவது என்றால் சங்கல்பம், பேச்சு மற்றும் கர்மம் தானாகவே அதற்கேற்றவாறு நடப்பதாகும். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்முடைய பேச்சு, கர்மம் எல்லாமே நடக்கணும். அப்படி நடந்ததுன்னா சம்ஸ்காரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்றாற் போல நம்முடைய கர்மம் இருந்ததுன்னா அது அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அப்படியே தான் செய்வோம். அது சம்ஸ்காரம் ஆயிடும். வாழ்க்கையில் சம்ஸ்காரம் என்பது ஒரு சாவியாக இருக்கிறது. அதன் மூலம் தானாகவே நடந்து கொண்டிருப்பீர்கள். பிறகு உழைப்பிற்கான அவசியம் இருக்காது. விளையாட்டு பொம்மைகளை பார்த்துருக்குறீங்க இல்லையா? ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு டால் அப்படின்னா அதுக்கு கீ கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். ஒரு ட்ரெயின்னு எடுத்துக்கோங்க. அந்த ட்ரெயினுக்கு நீங்கள் கீ கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். அதுபோல் பாபா சம்ஸ்காரம் அப்படின்றது ஒரு கீ போல. கீ கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நம்ம அதன்படி நடந்துக்கிட்டே இருப்போம், கர்மா செய்துட்டே இருப்போம் அப்படின்றார். அப்போ உழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸ்லோகன், ஆத்ம நிலையில் நிலைத்திருந்து தன்னுடைய ரதத்தின், அதாவது ஷரீரத்தின் மூலம் காரியம் செய்விப்பவர்தான் உண்மையான முயற்சியாளர். அதாவது ஹிந்தியில் புருஷார்த்தி அப்படின்ற வார்த்தை இருக்கு.
புருஷார்த்தி அப்படின்னா முயற்சியாளர். அதே அந்த வார்த்தையை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா புருஷ் ரதி அப்படின்னு வரும். அப்படின்னா புருஷன்னா ஆத்மா, ரத்தின்னா ரதம். அப்போ நான் ஆத்மா என்று உணர்ந்து ஆத்ம நிலையில இருந்து ரதத்தின் மூலம் யார் காரியங்களை செய்விக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான புருஷார்த்தி, உண்மையான முயற்சியாளர்கள். அவ்வியக்த சமிகை. எப்படி பாபா உங்கள் அனைவரையும் ஒவ்வொரு மூலை முடுக்கிலிருந்தும் தேடி வெளியில் கொண்டு வந்தார். அநேக விருட்சங்களின் கிளைகள் இப்போது ஒரு சந்தன மரமாகி விட்டது. மனிதர்கள் 2 அல்லது 4 தாய்மார்கள் கூட ஒன்றாக சேர்ந்து இருக்க முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் தாய்மார்களாகிய நீங்கள் முழு உலகத்திலும் ஒற்றுமையை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் இந்த ஒற்றுமைதான் பாபாவை வெளிப்படுத்தும். ஓம் சாந்தி.